டிஎம் நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். நாங்கள் இன்றைய தினம் மருதமுறையிலே ஒரு இலவச மருத்துவ முகாம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக நமது பிராந்தியத்தில் மாத்திரமல்ல, முழு தேசத்திற்கும் மருத்துவ சேவையினை வழங்கி வந்த அல்ஃபா ஹெல்த் குரூப் ஆஃப் கம்பெனி என்கின்ற இந்த நிறுவனம் இப்போது ஒரு புதிய நாமத்தோடு புதிய பயணமாக மருத்துவத்துறையிலே பல சேவைகளை வழங்குவதற்காக அவர்களுடைய பணியை ஆரம்பித்திருக்கிறார்கள். ரோயல் வெல்னஸ் சென்டர் என்ற நாமத்திலே அவர்களுடைய பணியை இப்போது ஆரம்பித்திருக்கிறார்கள். குறிப்பாக இன்றைய தினம் இந்த இடம்பெறுகின்ற வைத்திய முகாமை முன்னிட்டு நாங்கள் நேரடியாக அவர்களுடைய அலுவலகத்துக்கு வருகின்றிருக்கின்றோம். இங்கு வருகின்றிருக்கின்ற பல வைத்தியர்களையும் நாங்கள் நேரடியாக அவர்களுடைய கருத்தாடல்களை எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இப்போது மிக முக்கியமான சேவைகள் இந்த நிலையத்திலே தொடர்ச்சியாக இடம்பெற இருக்கின்றன. இந்த வேளையிலே இந்த நிறுவனத்திலே இருந்து பல பணிகளை செய்து கொண்டு வருகின்ற ஒரு வைத்தியர், யூனானி மருத்துவராக இப்போது வெளியாகி பல சேவைகளை மக்களுக்காக வழங்குவதற்காக இன்று வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்ற ஒருவர் தான் டாக்டர் எம் ஷமீரா அவர்கள். ஷமீரா அவர்களோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம். எப்படி ஷமீரா, சுகமாக இருக்கிறீர்களா? நல்ல சுகம். நீங்கள் எப்படி? ரொம்ப நலமாக இருக்கின்றோம். சந்தோஷம் உங்களை சந்திப்பது. உண்மையிலே இந்த மருத்துவத்துறையிலே மகளிர்கள், பெண்கள் உண்மையாக இந்த சேவைக்கு வருவது உண்மையிலே இந்த சமூகம் எதிர்பார்த்திருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பணியை நீங்கள் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வேளையில் எங்களுடைய டிஎம் நியூஸ் சார்பாக உங்களுக்கு நாங்கள் கட்டாயம் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இந்த ரோயல் வெல்னஸ் சென்டரிலே பல மருத்துவ சேவைகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அவற்றிலே மிக முக்கியமான ஒரு மருத்துவ சேவையாக இருக்கிறது இந்த கப்பிங் தெரபி. குறிப்பாக இந்த நாங்கள் அரபியிலே ஹிஜாமா சிகிச்சை முறை என்று சொல்லியிருந்த இந்த சிகிச்சை முறை மேற்கத்திய நாடுகளிலே பலவற்றிலே இந்த சிகிச்சைகளை நமது மண்ணில் இருக்கின்றவர்கள் கூட பெற்று வந்தாலும், இந்த பிராந்தியத்திலே அந்த சிகிச்சையிலே மக்கள் ஒன்றில் பயம் அல்லது வேறு காரணங்களால் அந்த சிகிச்சையை பெற்றுக்கொள்வதில்லை. அந்த சிகிச்சையை பெறுவதனால், இந்த ஹப்பிங் தெரபியை பெற்றுக்கொள்வதனால் மக்கள் அடையக்கூடிய நன்மை என்ன? அந்த சிகிச்சை இப்போது இங்கு இடம்பெறுகிறதா? தற்பொழுது இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறதுல முதலாவது மெயினான ட்ரீட்மெண்ட் வந்து கப்பிங் தெரப்பி. இதில் ஃபஸ்ட்டுக்கு அதில் அட்வான்டேஜ் என்ன என்று சொல்லி விளங்குறதுக்கு முதல் கப்பிங் தெரப்பின்னு சொன்னால் என்னென்னு கிளியராக விளங்கினா அதில் உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் எடுத்துக்கொள்ள இந்த மாதிரி இருக்கும். கப்பிங் தெரப்பியில் வந்துட்டு 2 டைப்பில் செய்கிறோம். ஒன்று வந்துட்டு சுன்னா மெத்தட், அடுத்தது மெடிக்கல் ரீதியானது. சுன்னா மெத்தட்னுக்குள்ள நம்மளோட நபி மொழி ரீதியாகவே வாரது. அவங்க சொன்ன ஒரு ஹதீஸ் ஒன்று இருக்குது, நீங்கள் செய்கிறதுலே பெஸ்ட்டான ட்ரீட்மெண்ட், பெஸ்ட் அமங் ஆஃப் யூ வந்துட்டு பிளட்டை எடுக்குது. அதாவது நம்மளோட உடம்புல இருக்க கழிவு ரத்தத்தை எடுக்கிறது தான் இது மெயினான நோக்கமாக இருக்கும். அந்த மெத்தடில் செய்வோம். அது செய்யக்குள்ள பொதுவாக வந்துட்டு பிற கணக்கு தான் பார்க்குற. பிற 17, 19, 21 இதில் செய்கிறது வந்துட்டு அவங்க முதலாவது செஞ்சாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு சுண்ணா உண்டை நிறைவேற்றின ஒரு நன்மை கிடைக்கும். அதோடு சேர்த்து நிறைய பெனிஃபிட் இதில் இருக்குது. முதலாவது கழிவு ரத்தம் எல்லாமே எடுக்கிறதால உடம்பு வந்துட்டு பாரம் குறைஞ்ச மாதிரி லைட் வெயிட்டாக ஃபீல் ஆகிறதா அவங்களுக்கு விளங்கும். அதோட புதுசாக பிளட்டோட செக்ரேட் ஆகிறதால நோய் எதிர்ப்பு சக்தி, அவங்களோட இம்யூன் பவர் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிறதுக்குரிய சான்சஸ் கிடைக்குது. செகண்ட் மெத்தட் நான் சொன்ன மாதிரி மெடிக்கல் ரீதியாக செய்கிறது. இப்போ மெடிக்கல் ரீதியான்னு சொல்லக்குள்ள ஒவ்வொரு ஆட்களுக்கும் ஒவ்வொரு டிசீஸ் கண்டிஷன் இருக்கும். இப்போ ஸ்பெசிஃபிக்காக இந்த டிசீஸ் இல்லாமல் 100க்கு மேலே, அதாவது டயபெட்டிக்கில் இருந்து, அதாவது நான் கம்யூனிகபிள் டிசீஸ்லேருந்து கம்யூனிகபிள் டிசீசஸ் வர எல்லாத்துக்குமே வந்துட்டு கப்பிங் ஒவ்வொரு பாயிண்ட் இருக்குது. அந்த ஸ்பெசிஃபிக்கான பாயிண்டில் நம்ம அந்த கப்பிங் தெரப்பி செய்யக்குள்ள அவங்களுக்கு அதுலேருந்து ரிகவர் ஆகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஒவ்வொரு பேஷண்ட்டோட கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி இதில் செஷன்கள் மாறும். ஒன்று சிலவங்களுக்கு 1 டைம் செஞ்சால் போதுமா இருக்கும், சிலவங்களுக்கு 4, 5 செஷன் மாதிரி தேவைப்படும். அதுக்கு நாங்கள் அந்த பேஷண்ட்டோட கண்டிஷனை பொறுத்து அவங்களுக்கு செஷன் போட்டு கொடுப்போம். இதில் இப்போ கப்பிங்கன்னு சொன்ன உடனே ஆட்கள் நினைப்பாங்க பிளட் எடுக்குது அப்படின்னு சொல்லி. அப்படின்னு இல்லை, 4 டைப்பில் செய்கிறோம். ஒன்று வெட் கப்பிங்கன்னு சொல்கிறோம், அதான் நம்ம கொமனாக தெரிஞ்சது பிளட்டை எடுத்து செய்கிறது. அடுத்தது ட்ரை கப்பிங் இருக்குது, மசாஜ் கப்பிங், ஃபயர் கப்பிங். ஆனால் பொதுவாகவே எங்களோட பேஷண்ட், இப்போ நிறைய பேஷண்ட்ஸ் வராங்க, அவங்களுக்கு நல்ல ஆன்சர் ஆகிறது வந்துட்டு கொமனாக இந்த வெட் கப்பிங், பிளட்டை வெளியெடுக்கிறது. இதால் தான் நான் சொன்ன மாதிரி இம்யூன் பவர் அவங்களுக்கு கூடுறது, அந்த டிசீஸ்லேருந்து ரிகவர் ஆகிறது, அவங்களுக்கு அந்த ஆக்டிவாக ஃபீல் ஆகிற மாதிரி இருக்கும். இதில் குறிப்பாக டாக்டர், இந்த கப்பிங் தெரப்பியை செய்கிறதுக்கு வயசு கட்டுப்பாடுகள் ஏதாவது இருக்கு? எந்த வயசுல செய்யணும் அல்லது யாருக்கு செய்யக்கூடாது அல்லது யாரு செய்யணும் என்று அப்படி ஏதாவது? இந்த தெரப்பியை பொறுத்த வரையில் 15 வயசுக்கு உட்பட்ட சின்ன பிள்ளைகள் அவங்களுக்கு செய்கிறதுக்கு அனுமதி இல்லை. அதாவது அவங்களோட பிளட் சர்க்குலேஷன்
கான்ஸ்டிபேஷன், அவங்களோட பாடியோட பவர், இம்யூனிட்டி, அதுகள் எல்லாத்துக்குமே ஏற்ற மாதிரி 15 வயசுக்கு கீழே நாங்கள் செய்கிற இல்லை, ஓவர் த 15 வயசுக்கு மேலே செய்வோம். அண்ட் 65 வயசுக்கு மேற்பட்ட பெரியவங்களுக்கும் செய்கிற இல்லை. நடுவில் வந்துட்டு கொஞ்சம் பேர் இருப்பாங்க, மிச்சம் வீக்கான ஆட்கள், அவங்களோட பாடி கண்டிஷனை பார்க்கணும், நம்மளுக்கு விளங்கும் இவங்களுக்கு செய்யலாமா செய்யலாதான்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி அந்த ட்ரீட்மெண்ட் நடக்கும். குறிப்பாக இந்த கப்பிங் தெரபி என்பது நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு சுன்னாவினுடைய வழிமுறையாக ஹிஜாமா என்று நாங்கள் சொல்கிறோம். இது பெரும்பாலும் கேட்டுக்கொண்டிருக்கிற எங்களுடைய தமிழ் சகோதரர்கள், அதே ஒரு சிங்கள மக்களும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். எனவே இந்த சகலரும் செய்யலாம் இதில் கட்டாயம். நான் அதற்காக தான் ஸ்டார்ட்லேயே சொன்னேன் 2 டைப்பில் செய்கிறேன். முதலாவது வந்துட்டு நீங்கள் விரும்பினா நம்மளோட இஸ்லாமிய முறைப்படி செய்கிறதுக்காகத்தான் அந்த சுன்னா மெத்தட், நம்ம அந்த ஒரு சுன்னாவை ஃபாலோ பண்ணுறதுக்குரிய நன்மைக்காக செய்கிற, அதாலேயும் பெனிஃபிட் கிடைக்குது. அப்படி இல்லாட்டி ஒவ்வொரு டிசீஸுக்கு செய்யக்குள்ள அந்த டிசீஸ்லேருந்து ரிகவர் ஆகுறது. அதால் இங்கே தமிழ், முஸ்லீம், சிங்கள அந்த பாகுபாடின்றி எல்லாருமே தாராளமாக செய்யக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட் தான் இது. குறிப்பாக இங்கே இந்த ரோயல் வெல்னஸ் இந்த சென்டரில் நீங்கள் இந்த சேவையை இப்போ எவ்வளோ காலம் ஆரம்பிச்சிருக்கீங்க, அண்ணளவா எத்தனை பேருக்கு மட்டுக்கு இந்த ட்ரீட்மெண்ட்டை செஞ்சிருக்கீங்க, இங்கே வர கஸ்டமர்ஸ் எப்படி? கிட்டத்தட்ட நாங்கள் 1 இயருக்கு மேலே ரன் பண்ணிக்கிருக்கோம். இங்கே அதில் எங்கள்கிட்ட 100 பேஷண்ட்டுக்கு மேலே இப்போதைக்கு வந்திருக்காங்க. அதை ஃபாலோ அப் பண்ணுறாக்களும் தொடர்ச்சியாக இருக்கிறாங்க. அடுத்தது டாக்டர், இந்த கப்பிங் தெரபி தவிர இங்கே இடம்பெறுகின்ற சிகிச்சை முறைகள் ஒன்றாக இந்த வெரிகோஸ் இந்த பெயின், அந்த நோய்க்காக வேண்டி இந்த லீச் தெரபி செஞ்சு கொண்டிருக்கீங்க. இந்த லீச் தெரபியை குறிப்பாக ஒரு வித்தியாசமான இந்த அட்டை, உயிரோடு உள்ள அட்டைகளை கொண்டு கழிவு ரத்தத்தை எடுத்து அதற்கான அந்த ட்ரீட்மெண்ட் ஒன்று செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றீர்கள். இந்த முறைமை இப்போது மருத்துவத்துறையிலே எப்படி இது வெற்றி அளித்திருக்கிறதா, எப்படி இதை பற்றி சொல்லுங்கள். அதாவது லீச் தெரப்பின்னு சொல்லி இதுக்காக நாங்கள் உயிரோடைக்க அட்டை தான் யூஸ் பண்ணிக்கிருக்கோம். நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும், இதுக்குள்ளே இருக்குது அந்த அட்டை தனியாக. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த வெரிகோஸ் வெயின் என்று சொல்லி இல்லாமல் இப்போ இதில் அந்த அட்டை இருக்குது. எஸ், அட்டை எங்கே ஓடி வராதா மேலே? நீங்கள் கதைங்க டாக்டர், கதைங்க டாக்டர். எஸ், அட்டை பயமாக கிடைக்க பார்த்தோன்னே. இப்போ இதை எப்படி செய்வீங்க? இந்த அட்டையை கொண்டு இதுக்கு ட்ரீட் பண்ணுறது மெயினாக வெரிகோஸ் வெயினை தான் நாங்கள் இங்கே லீச் தெரப்பி செஞ்சு கொண்டிருக்கோம். அதை தவிர நிறைய டிசீஸ் கண்டிஷனுக்கு லீச் தெரப்பி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ், அடுத்தது நிறைய காயங்கள், அதுகளுக்கெல்லாம் செய்யலும். ஆனால் பொதுவாக இங்கே வெரிகோஸ் வெயினுக்கு நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கோம். உயிரோடைய கரெக்டாக தான், ஆனால் எல்லா டைம் யூஸ் பண்ணல. இதுக்குன்னு சொல்லி ஒரு இனம், தனி ஸ்பெசிஃபிக்கான ஒரு இனம் ஒன்று இருக்கு, ஹிரிடோ மெடிசினாலிஸ்ன்னு சொல்லி, அந்த அட்டை தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான், அதை பார்க்கக்குள்ளே பயமாக இருக்குது அப்படி என்ற ஒரு ஃபீல் வராத அளவுக்கு நாங்கள் பேஷண்ட்டை பார்த்துக்குவோம். இப்போ அவங்களோட பேசி அந்த ட்ரீட்மெண்ட் செய்வோம் நாங்கள். எப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் மற்ற ட்ரீட்மெண்ட் வெரிகோஸ் வெயினுக்காக நீங்கள் வேறு ட்ரீட்மெண்ட் நீங்கள் போகக்குள்ள அது திருப்பி உங்களுக்கு ரிக்கரண்ட்டாக வரக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் இந்த லீச் தெரப்பியோட மெயின் அட்வான்டேஜ் என்னன்னு சொன்னால், இது கம்ப்ளீட்லி ரிக்கவர் ஆகக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட் அடிக்கும். ஆனால் இதுக்கும் நான் சொன்ன மாதிரி 1 செஷன் என்று சொல்லி போதாது. ஒரு 3-4 செஷன் செய்யக்குள்ள அவங்களுக்கு பெயின்லெஸ் ட்ரீட்மெண்ட்டாக, அதாவது கடிக்கக்குள்ள மட்டும் அந்த ஷக் பண்ணுற டைம் மட்டும் அவங்களுக்கு சின்ன ஒரு பெயின் ஒன்று ஃபீல் ஆகும். நம்மளாக்கள் இந்த அட்டைன்றதும் எல்லாருக்கும் ஒரு பயம் ஒன்று இருக்குது. வளமையாக இந்த ட்ரிப் போகிறாங்க, இங்கே கொஞ்சம் அப்கண்ட்ரிகளுக்கு அங்கே போகிற டைமில் இந்த அட்டை கடித்த உடனே அப்போ அட்டை அவங்களோட அந்த காயங்கள் இருக்கிற டைமில் அதில் உள்ளு ஓடிடும் அந்த அட்டை. இப்போ ரத்தத்தை இந்த அட்டை உறிஞ்சி எடுக்கிறது, அதில் தான் இந்த கொஞ்சம் எல்லாருக்கும் அட்டை ஒன்று ஒரு பயம் சூழல் ஒன்று இருக்குது. ஆனால் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு பயன்படுத்துகிற அட்டை நீங்கள் வேறு அட்டைன்னு சொன்னீங்க, இது எப்படி, இது எங்கே வளர்க்குற? இது நன்னீர் வளர்ப்பு அட்டை. நான் சொன்ன மாதிரி ஹிரிடோ மெடிசினாலிஸ்ன்னு சொல்கிற நன்னீர் வளர்ப்பு அட்டை. இப்போ இது நாங்கள் அந்த ஸ்பெசிஃபிக்காக எந்த இடத்துக்கு தேவையோ அந்த இடத்துல தான் நாங்கள் அந்த அட்டையை வைப்போம். அந்த வெரிகோஸ் வெயின்னவங்கள பல்ஜாவி அந்த வெயின் எல்லாம் விசிபிளாக நம்மளுக்கு விளங்கக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த இடத்துல வச்சு அதுலேருந்து பிளட் எடுக்குது. அதில் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஓடி போகிறது, உள்ளுக்கு போகிற அந்த விஷயம் ஒன்றும் நடக்காது. அது மிச்சம் கேர்ஃபுல்லாக நிறைய பேர் ஒப்சர்வேஷனோட தான் நாங்கள் செய்வோம். எங்களோட நர்சஸ் மாதிரி எல்லாருமே அவட தண்ணி இருப்பாங்க, அவங்களுக்கு கூட ஒரு 3 நர்சஸ் மாதிரி நாங்கள் வைப்போம். அவங்கள ஃபுல் அண்ட் ஃபுல் டேக் கேர் பண்ணி தான் நாங்கள் இதை செஞ்சு கொண்டிருக்கிறோம். நன்றி டாக்டர். இந்த குறிப்பாக இந்த ரோயல் வெல்னஸ் சென்டரில் இன்றைய காலை வேளையிலே வந்ததும் இங்கே இடம்பெறுகின்ற இந்த சிகிச்சை முறைகளை பார்த்ததும் உண்மையிலே மனதுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது. அதில் மிக முக்கியமான ஒரு சிகிச்சையை பார்க்கக்கூடிய
இருந்தது. இன்று எல்லோருக்கும் இருக்கிற ஒரு பிரச்சனை முடி உதிர்தல் என்கிற பிரச்சனை, அல்லது முடி இல்லை. ஒன்று அவங்களுடைய இந்த பரம்பரை ரீதியாக அப்படி வரும். சிலருக்கு இடைப்பட்ட சில நோய்கள் அல்லது வேறு தாக்கங்களினால் அவ்வாறு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த பிஆர்பி ட்ரீட்மெண்ட் முறை இங்கே நீங்கள் இப்போது செய்து கொண்டிருக்கின்றீர்கள். குறிப்பாக இந்த முடி உதிர்ந்தவர்களுக்கு அல்லது முடி இல்லாதவர்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் எப்படி வெற்றி அளித்திருக்கிறதா மருத்துவத்துறையில்? இங்கு அந்த சேவை எப்படி இடம்பெறுகிறது? இங்கு மிகவும் சக்ஸஸ்ஃபுல்லாக போகிற ட்ரீட்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட்டான ட்ரீட்மெண்ட்டை சொல்ல போனால் அது பிஆர்பி ட்ரீட்மெண்ட். இது எப்படின்னு சொன்னால் 3 டைப்பில் நாங்கள் செய்கிறோம். அந்த டைப் வந்துட்டு யூஸ் பண்ணுற டியூப்ஸை வச்சு தான் நேம் வந்து சேஞ்ச் ஆகும். நீங்கள் தேவைன்னா பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த டியூப்ஸ் எல்லாம். இது வந்து நார்மல் பிஆர்பி அதற்குரிய டியூபாக இருக்குது. அடுத்தது இது பயோட்டினேட் பிஆர்பி, அட்வான்டேஜான ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் தரக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட் தான் ஜிஎஃப்சி தெரப்பின்னு சொல்கிறேன். அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டும் இங்கே நடந்து கொண்டு இருக்குது. இது எப்படின்னு சொன்னால், இதுக்கும் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு செஷன் 6 செஷன் அவங்க டோட்டலாக கம்ப்ளீட் பண்ண வேண்டி வரும். இது ஜெனட்டிக்கால எஃபெக்ட் ஆகுறவராலையும் ஓவர் கம் பண்ணக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட்டாக தான் இது இருக்குது. இதில் நாங்கள் ஓவரால் பேஷண்ட்டோட கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி செஷன் போட்டு கொடுப்போம். பொதுவாக வந்துட்டு ஒன்ஸ் அ மந்த் ட்ரீட்மெண்ட் போதுமாக இருக்கும். 28 days அந்த டியூரேஷனில் அந்த ட்ரீட்மெண்ட் போய்கொண்டு இருக்கும் அவங்களுக்கு. இதோடு சேர்த்து இந்த ட்ரீட்மெண்ட் மட்டும் இல்லாமல் நாங்கள் ஒரு ஹேர் ஆயில், அதோட ஹேர் பேக், பயோட்டின் ட்ரிங்க் இதெல்லாம் பேஷண்ட்ஸுக்கு கொடுக்கும். அதோட எங்களோட அட்வைசஸ் கொஞ்சம் இருக்கு, ஈஸியாக அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய, அதாவது லைஃப் டைமுக்கு ஒரு த்ரெட்னிங் மாதிரி தானே. ஒரு ஆளுக்கு ஹேர் ஃபால் இருக்குதுன்னு சொன்னால் அவங்களுக்கு லைஃப் லாங் ஹேர் ஃபால் இருந்துட்டு தானே இருக்க போகுது. அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு அவங்க என்னென்ன செஞ்சால் அதை ஓவர் கம் பண்ணலாம் அந்த விஷயத்தை நாங்கள் பேஷண்ட்டுக்கு சொல்லிக் கொடுப்போம். அதை அவங்க ஃபாலோ பண்ணுற டைமுக்கு நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்துருக்கு. இப்போ இங்கே வந்த பேஷண்ட்ஸ்ட நிறைய வீடியோஸ் இருக்குது, ஆடியோஸ் இருக்குது, அவங்களோட ஃபீட்பேக்ஸ் இருக்குது. அதெல்லாம் பார்க்கக்குள்ள உங்களுக்கு விளங்கும். இப்போ நீங்களும் செய்யணும்னு சொன்னாலும் அது செய்யக்கூடிய மாதிரி தான் இந்த ட்ரீட்மெண்ட் இருக்குது. உண்மையாகவே இந்த இதில் பார்த்தா நாங்கள் இந்த யாழ்ப்பாண நகரத்திலேருந்து ஜஃப்னாவிலேருந்து கூட அந்த ட்ரீட்மெண்ட்டை பெற்றுக்கொள்கிறதுக்கான இப்போ நிறைய கஸ்டமர்ஸ் இங்கே வந்திருந்தாங்க. குறிப்பாக இந்த இதில் ஏதாவது வயசு கட்டுப்பாடுகள் இன்றைக்கு இளம்பிள்ளைகளுக்கு கூட முடி இல்லாமல் முட்டை அப்படி இருக்கிற இது இருக்குது. அறவே முடி இல்லாத ஆட்களுக்கும் இது சாட்டிஸ்ஃபை ஆகுமா? சில நேரங்களில் இப்போ சிலர் வந்துட்டு அதுக்கான வேறு திரவங்கள், எண்ணெய் வகைகளை எல்லாம் பயன்படுத்துகிறாங்க. அதை விட இந்த ட்ரீட்மெண்ட் எப்படி, இது சம்பந்தமாக என்ன சொல்கிறீங்க? நீங்கள் சொல்கிற மாதிரி தான் இப்போ மார்க்கெட்டில் நிறைய இதுக்கான ட்ரீட்மெண்ட், அதாவது ஹேர் ஃபால் வந்துட்டு இப்போ ஸ்டார்ட் ஆனோண்டு இல்லையே, இது நிறைய பேர் எஃபெக்ட் ஆகிற ஒரு விஷயமா தான் இருக்குது. ஒன்று ஜெனட்டிக்காக எஃபெக்ட் ஆகுவாங்க, இல்லை நிறைய காரணத்தால் அவங்கள ஹேர் ஃபால் ஒன்று நடக்கிற மாதிரி இருக்குது. எந்த வயசு பிரிவினருக்கு அப்படி என்று சொல்லி நீங்கள் இந்த எங்கள்கிட்ட இப்போ லாஸ்ட்டாக 17 years ஓல்டில் கூட பேஷண்ட் இருக்காங்க. அது மாதிரி 65 yearsல கூட பேஷண்ட் இருக்காங்க. நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரீட்மெண்ட்டை தான் இது இப்போதைக்கு போய்கொண்டிருக்க மாதிரி இருக்குது. இது உடனடியாக ஒரு தடவையிலே செய்யலாமா அல்லது தொடர்ச்சியான சிகிச்சை முறையா? தொடர்ச்சியான ஒரு சிகிச்சை முறையாகத்தான் இது போய்கொண்டிருக்குது. ஒன்ஸ் அ மந்த்னு சொல்லி 6 ட்ரீட்மெண்ட், அதாவது 6 செஷன் அவங்க கம்ப்ளீட் பண்ணணும். அதில் 3 செஷன் அவங்க கம்ப்ளீட் பண்ணக்குள்ள பேஷண்ட் அவைய சொல்கிற முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னால், எங்களை ஹேர் ஃபால் கம்ப்ளீட்டாகவே ஸ்டாப் ஆகிட்டு அந்த விஷயத்தை பேஷண்ட் எங்கள்கிட்ட கன்வே பண்ணுவாங்க. இதை தாண்டி அவங்க மிச்சம் 3 செஷன், அதாவது டோட்டல் 6 செஷனையும் கம்ப்ளீட் பண்ணக்குள்ள அவங்களுக்கு முடி திக்காகிறது, பேபி ஹேர்ஸ் ஃபார்ம் ஆகிறது, அடுத்தது ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகிற இந்த விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய மாதிரி. இந்த முடியன்றதும் உண்மையிலே எல்லோரும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களுக்கும் ஒரு பிரச்சனை உண்டு. இந்த முடி நரைக்கிறது, வெள்ளையாகிறது, அதற்கும் ஏதாவது சிகிச்சை முறைகள் உங்களிடத்திலே இருக்கிறதா? கட்டாயம். நாங்கள் கொடுக்குற அந்த ஆயில், ஹேர் ஆயில் இருக்குதானே, அதாவது முடி நரை என்று சொல்கிறது இளநரை என்ற ஒரு விஷயம் இருக்குது. அடுத்தது வயசால் வர ஒரு விஷயமும் இருக்குது. எங்களோட ஹேர் ஆயிலால் நிறைய பேர் சொன்ன உண்டு நல்ல சேஞ்சஸ் ஒன்று வருது. அந்த கிரே ஹேர்ஸ் எல்லாமே வந்துட்டு பிளக்கிஷ் ஆகிறதுக்கு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அதோட இந்த பிஆர்பி ட்ரீட்மெண்ட்டும் அதுக்கு பெனிஃபிட்டாக இருக்குது. நன்றி டாக்டர். இதுவரையிலேயும் இன்றைய தினம் இந்த மருதமலையில் இருக்கின்ற ரோயல் வெல்னஸ் என்ற நிறுவனத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த இலவச மருத்துவ முகாமுக்கு நாங்கள் நேரடியாக வந்திருந்தோம். உங்களையும் சந்தித்திருந்தோம். எங்களோடு இணைந்திருந்தார் யுனானி மருத்துவர் திருமதி MM ஷமீரா அவர்கள் எங்களோடு இணைந்திருந்தார்கள். பல்வேறு தகவல்களை வழங்கியிருந்தார்கள். நாங்கள் இன்னும் தகவல்கள் தேவைப்பட்டால் எதிர்காலத்தில் அவருடனான பல்வேறு நிகழ்ச்சிகளை நாங்கள் தருவதற்கு தயாராக கொண்டு இருக்கின்றோம். எனவே TM நியூஸிலே இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள், பார்த்து கொண்டிருந்தவர்கள், அதே போன்று எங்களுடைய வைத்தியர் அவர்களுக்கும் இந்த வேளையிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.